அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது கடைசி நேரத்துல அந்த ஆபீசருக்கு நம்ம கார்த்திக் எல்லா எவிடன்ஸையும் அனுப்பி வச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினார். அது சூப்பரா இருந்தது. அதை தான் ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்க போறோம். அதுக்கும் முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து எப்படியாவது இந்த ரிஜிஸ்டர் மேரேஜை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரியா வந்து நம்ம கார்த்திகை வர முடியாத அளவுக்கு லாக் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம கார்த்திக் வந்து மயில்கிட்ட போன் பண்ணி எல்லா எவிடன்ஸையும் உடனே எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னாரு. ஆனா அந்த சாமுண்டீஸ்வரி வந்து சீக்கிரம் அந்த கல்யாணத்தை முடிக்கணும், அந்த டிரைவர் போய் அதுக்குள்ளேயும் இங்க வந்துருவான் இல்லைன்னா அப்படின்ட்டு அந்த மருதுகிட்ட வந்து ஜெனரேட்டர் எடுத்துட்டு வாங்க, ஜெனரேட்டர் எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கரண்ட் வர வச்சு இந்த கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த மருது வந்து ஜெனரேட்டரை வந்து கொண்டாந்துட்டான். அதுக்கடுத்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ட்ட போய் பேசுறான். அதாவது சார், ஜெனரேட்டரை கொண்டாந்துட்டேன், எங்களுக்கு இந்த கல்யாணம் இன்னைக்கு இப்பவே நடந்தாகணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆபீசரும் சரி வாங்க அப்படின்ட்டு ஜெனரேட்டரை ஆன் பண்ணி பதிவு பண்ண போனாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்திக் வந்து நம்ம மயில் அனுப்பி வைத்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் இந்த ஆபீசருக்கு அனுப்பி வச்சாங்க. சார், உங்க மொபைலுக்கு ஒரு ஆதாரம் அனுப்பி வச்சிருக்கேன், அதை சீக்கிரம் பாருங்க, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆதாரத்தை எல்லாத்தையும் அந்த ஆபீசர் பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆனாரு. இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு, அதாவது இவங்களுக்கு தலையில அடிப்பட்டதுல பழசெல்லாம் மறந்து இவங்க வந்து இப்போ புதுசுதான் ஞாபகமா இருக்கு இவங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆபீசர் வந்து சாமுண்டீஸ்வரியை கூப்பிட்டு பேசினாங்க. உங்க மகளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு, அதாவது இப்போ நீங்க அவங்க பழசெல்லாம் மறந்துட்டாங்கன்னு இதை சாதகமா பயன்படுத்தி இன்னொரு கல்யாணம் பண்ண பாக்குறீங்களா? இது சட்டப்படி குற்றம். அதாவது அவரோட ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பி வச்சிருக்காரு, இங்க பாருங்க அப்படின்னு சொன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆகுனாங்க. எப்படியுமே இவ்வளவு பிளான் போட்டான் அப்படின்னு கேட்டு. அதாவது பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் வந்து சாமுண்டீஸ்வரியை சந்திச்சாங்க. என்னைக்குமே ரேவதியை இன்னொருத்தனை அடையவே விடமாட்டேன், அதாவது என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது ரேவதி அப்படின்னு சொன்னாரு. சூப்பரா இருந்தது. அதுக்கடுத்து அந்த பிரியாவை அட்டி நொறுக்கிட்டாரு ஆபீஸ்ல போய். இதுக்கெல்லாம் காரணம் நீதானா, அவ யாரு தெரியுமா, மை ஒய்ஃப் அப்படின்னாரு. சூப்பரா இருந்தது. பரபரப்பா போயிட்டு இருக்கு எபிசோட வந்து இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.